வாட்ஸ்அப் மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான உலகம் முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு கட்டணமில்லா செய்தி பரிமாற்ற செயலி. வாட்ஸ்அப் என்றாலே தெரியாதவர்கள் யாருமில்லை. அது மட்டுமின்றி இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவோர்களின் எண்ணிக்கையும் அதிகம். அதாவது 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உலக அளவில் வாட்ஸ்அப் செயலியில் உள்ள பயனர்களின் எண்ணிக்கை 2.95 பில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது என்று தெரிவிக்கின்றனர். மேலும் 2025இல் மொத்த பயனர்களின் எண்ணிக்கை 3.2 பில்லியனை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் வாட்ஸ்அப் பயனர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளது. 2024ஆம் ஆண்டில் 596.6 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் இருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வாட்ஸ்அப்பில் ஏதேனும் அப்டேட்டை அவ்வப்போது கொண்டு வருவதுண்டு. அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் உள்ள ஒரு அம்சத்தை வாட்ஸ்அப்பிலும் கொண்டு வந்துள்ளனர். அதாவது, நீங்கள் விரும்பும் நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஸ்டேட்டஸ் போட்டா அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதுலயும் 24 மணி நேரம்தான் ஸ்டேட்டஸ் தெரியும். இன்ஸ்டாகிராம் போலவே வாட்ஸ்அப்பிலும் புதிய அம்சங்கள் அறிமுகமாகின்றன. ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் நாம் நெருங்கிய மற்றும் தொலைதூர நண்பர்களை உருவாக்குகிறோம். இது போலவே வாட்ஸ்அப்பிலும் இந்த புதிய விருப்பத் தேர்வு அறிமுகமாகிறது. இதன் மூலம் நீங்கள் விரும்பும் நண்பர்களை மட்டும் உங்கள் பார்வையாளர் பட்டியலில் நெருங்கிய நண்பர்களாக எளிதாக சேர்க்கலாம். இதுவரைக்கும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஷேர் பண்றதுக்கு 3 விருப்ப தேர்வுகள் இருக்குது. என் தொடர்புகள், அதாவது உங்க தொடர்பு பட்டியல்ல இருக்கிற எல்லோருக்கும் ஸ்டேட்டஸ் தெரியும். என் தொடர்புகள் தவிர, அதாவது யாருக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லோருக்கும் தெரியும். 3வது விருப்ப தேர்வு, இவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணு. இதுல நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டேட்டஸ் தெரியும். இப்ப ஒரு புதிய விருப்ப தேர்வு வரப்போகுது, நெருங்கிய நண்பர்கள். இதுல உங்க நெருங்கிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம். இதனின் பயன்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை இது நடைமுறையில் வந்தால் மட்டுமே தான் தெரிய வரும்.